ஆஹா, செம்ம சீனை மிஸ் பண்ணிட்டேனே. திருப்பி போடுமா? ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, சாப்பாடு போடுறாங்க போல். ஆமாங்க, கொக்குக்கு சாப்பாடு போடுறாங்க, பார்த்துட்டு போவோம். ஒன்றும் பண்ணாது. ஒரு படம் வந்து எந்த அளவு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே மான் தெரியுது, நுழைஞ்ச உடனே இருக்குது மான், தெரியுங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரகாஷ் கண்டென்ட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வண்டலூர் ஜூவில் இருக்கோங்க. தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, சரி இங்கேயே ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். காலையிலேயே மணி இப்போ வந்து ஒரு 11 இருக்கும். 10 மணிக்கு திறப்பாங்க. 10 மணிலேருந்து 5 மணியோ இல்லை 6 மணியோ அதான் க்ளோசிங் டைமு. அதுக்குள்ளே இங்கே அப்படியே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 200 ரூபா. நான் முந்தி வரும்போது 80 ரூபாயோ 100 ரூபாயோ இருந்தது. இப்போ ரேட் ஏற்றிட்டாங்க போல். 200 ரூபா ஒரு ஆளுக்கு. வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். வந்த உடனே அப்படியே பின்னாடி பாருங்கள், இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு, குழந்தைங்க அந்த விளாட்றதுக்கு இப்போ பூட்டி வச்சுருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. அதாங்க என்ட்ரன்ஸு. அங்கேருந்து இப்படியே வந்துட்டேன். இப்படியே வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். என் கூட்டத்தில் பேச வர மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா பேச வர மாட்டேங்குது, தான் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து ஏதோ குளம் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா டெக்கரேட்டுக்கு வச்சுருக்காங்க போல். இது ரொம்ப தூரம் இருக்குங்க இந்த ஜூ. உங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பக்கத்தில் சைக்கிள் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதோ அவங்க ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இது எத்தனை கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கரெக்டாக, ஆனால் ரொம்ப தூரம் இருக்குங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். ரொம்ப தூரம் இருக்கும். இது என்ன குரங்கா? ஆமாங்க, என்ன குரங்குன்னு தெரியல. அங்கே போர்டு இருக்கும், போய் பார்ப்போம். நீலகிரி கருங்கோங்க அங்கே பாருங்க, அங்கே பாருங்களேன். அது என்ன பண்ணுது பாருங்க, ஜாலியாக அடிக்கிட்டு இருக்கு. இங்கே கும்பலாக உட்காந்துட்ருக்குங்க. இதே பார்த்துட்டு இருந்தால் டைம் பார்த்தது இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்க வேண்டியது. அப்படியே போய் பார்ப்போம், ஏன்னா இங்கேயே டைம் ஆக்கிடக்கூடாது. நான் வந்து சைக்கிள் எடுக்கலைங்க. சைக்கிள் எடுத்தால் சரியாக வீடியோ எடுக்க முடியாது. அதனால் சரி நடந்தே போய் கவர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் இது, திருப்பி வர்றதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம். சரி நடந்தே போய் கவர் பண்ணலாமே, அப்போ தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்காமல் நடந்தே போய் எல்லா வீடியோவும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது இப்படியே வந்தீங்கன்னா 2 வழி பிரியும். இது வந்து இப்படி போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த வழியாக வெளியே வர்றது. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரங்கு, மான், முயல் அந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளே போக 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 பெரிய விலங்காக இருக்கும். அதை அப்படியே பார்ப்போம். சிம்பான்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும். பாருங்க, சிம்பான்சின்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு கரெக்டாக தெரில. இங்கே போர்டும் இல்லை, அங்கிட்டு போனோம் போர்டுக்கு. இங்கே வந்து இந்த போர்டு தான் இருக்குது, விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள், விலங்குக்கு உணவு அளிக்காதீர்கள். அது எங்கே நம்ம பையில கேட்குறாங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த வந்து மரத்தில் பேர் எழுதி வைக்கிறது, கல்லில் செதுக்கி வைக்கிறது, அதை தான் நம்ம ஆளுங்கள்லாம் முக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இங்கே பாருங்கள் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்கணும். பாருங்களேன், ஒரு மயில் வெளியே வந்து நிற்கிது, தொகை விரிச்சு. பா, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து கூண்டு, இது எப்படி வெளியே வந்ததுன்னு தெரில. அங்கே பாருங்க, இன்னொன்று தொகை வச்சு நிற்கிது, அழகாக இருக்குது. அடுத்து வெள்ளை மயில், அது எப்படி வெளியே வந்தது? இங்கே இருக்கவங்க யாரும் கண்டுக்கலையா? அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்குங்க வெளியே. எப்படி வெளியே இருக்குது?
தெரியலையே. இது பாருங்கள், இது பாருங்கள், வெள்ளை மயில். ஒய், வெள்ளை மயில் தானே இது? ஆமாம் ஆமாம், தோகை இருக்குது, அங்கே இருக்குது. இது இப்படி டக்குன்னு பார்க்கும், தோகை இல்லாததை பார்க்கும், வாத்து மாதிரி இருந்ததா? ஆனால் இவ்வளோ பெருசு வாத்து இருக்காது. இதை பாருங்கள், அழகாக இருக்குங்க, சூப்பருங்க. அங்கே 2 ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. இது தோகையை விரிச்சா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆஹா, செம்ம சீனி மிஸ் பண்ணிட்டேனே, திருப்பி போடுமா? ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, செம்ம செம்ம செம்ம. போடு. என்ன பண்ணுது, விளையாடுதுங்களா சண்டை போடுதுங்களா? அந்த அக்கா வந்து விரட்டுறாங்க. சரி, ஓகே, இதே பார்த்துட்ருக்கேன், டைம் ஆகுது. இன்னும் அடுத்தது நிறைய இருக்குங்க, இங்கே போய் பார்க்கணும். இது வந்து சருகு மானா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே உட்காண்ட்ருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியல, ஒன்று தான் இருக்குது. இல்லை உள்ளே இருக்குமோ? இது உள்ளே இருந்தால் இருக்கும். இங்கே வெளியே வந்து ஒன்று தான் இருக்குது. அடுத்தது இதுவும் சருகு மண் தான் போட்டிருக்கு. ஓ, இது ரெண்டும் ஒரே ஒன்று தாங்க. அந்த இது வேறு, இது வேறு. அதாவது உள்ளே ரெண்டும் ஒன்றா இருக்குது. இங்கே இதை மட்டும் பிரிச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. இங்கே எதுவும் இல்லை போல், ஒருவேளை இங்கே உள்ளே இருக்குமோ? சரி, ஓகே. அடுத்து இது ஃபுல்லாகவே சருகுமானு தானேங்க. சரி, ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இதை பாருங்களேன், மலபார் கருப்பு வெள்ளை இருவஞ்சி, செம்மையாக இருக்குது. ரெண்டு மூக்கா? 2 மூக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? வா, செம்ம. இது வந்து பட்டாம்பூச்சி இருக்க இடம். அங்கே பாருங்கள், கேட்லேயே உங்களுக்கு தெரியும், வண்ணத்து பூச்சி பூங்கா. செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாலே, இது நான் இப்போ வந்திருக்கிறது வியாழக்கிழமை, கூட்டம் அவ்வளோ இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அதுவும் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரோமா, அதுவே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். இது வந்து வண்ணத்து பூச்சி பூங்கா. இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இதோ தெரியுதுங்களா, பறக்குது. இதோ இங்கே செடியில் 2 உட்காண்ட்ருக்கு. ஃபுல்லாக இங்கே பட்டர்ஃப்ளை தான், வண்ணத்து பூச்சி வகை வகையாக இருக்கும் இங்கே, கலர் கலராக. அது பாருங்கள், அங்கே ஒரு ஆரஞ்சு கலரு, இளஞ்சிவப்பு தமிழில் சொல்லணும்னா. ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பூ, செம்மையாக இருக்குங்க அந்த இடம். அது நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஒரு மாதிரி, அது மற்றவங்களுக்கு எப்படியோ என்னன்னு தெரியல, தனியாக வந்தீங்கன்னா அதோட ஃபீலே வேறு. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நம்ம ஒரு மாதிரி தனியாக இருக்கும் போது என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், மற்றவங்க யாருக்கு எப்படின்னு தெரியல. சரி, இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு மீதியை பார்ப்போம். ஓ, இதுதான் மெயின் பூங்காவா? ஓஹோ, ரைட் ரைட் ரைட். இது ஏதோ நுழைவு. ஓகே, இப்படி தான் போகணும் போல். போ, செம்ம. நான் மட்டும் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. யாராவது இங்கே பக்கத்தில் இருந்தால், இது எங்கோ செம்மையாக இருக்கானா தனியாக இருக்கிறது. ஏதோ திடீர்னு இங்கே வந்துட்டு ஏதாவது ஏதோ ஜூவில் வேறு இருக்குமா, திடீர்னு ஏதாவது பாம்பு ஏதாவது வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இங்கே, சரியான ஸ்மெல்லு. பூ, அந்த பூவுக்கும் அப்படியே இந்த காற்றுக்கும் செம்மையாக இருக்குது. இந்த பூலாம் ஒரு ஸ்மெல்லு உருவாக்குது போல், எல்லா பூவும் சேர்ந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் வெளியே போனோம் போல். வெளியே எக்ஸிட் இப்படி போகலாம், இப்படி போகலாமா அப்படி போகலாமா? இது இல்லை, இது பூட்டி இருக்குது, இப்படி தான் போகணும். ஓகே, சூப்பர். அடுத்ததை பார்ப்போம். பில்டிங் ஒர்க் நடக்குது போல். இந்த சத்தத்தை, அமைதியாக ஒரு சத்தம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. சரி, நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தம் டம்மு டம்மு டம்முன்னு அது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது.
இந்த இடத்தையாவது சும்மா விடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, நம்மளாம் போய் அதை ஒன்றும் கேட்க முடியாது. இது பாருங்கள், கருப்பு கழுத்து மயிலாம். கழுத்து கருப்பாக இருக்கும் போல், அதனால் கருப்பு கழுத்து மயிலாம். அடுத்து அப்படியே பக்கத்தில் போங்க. அப்பா இங்கே பாருங்கள், அந்த மயில் இங்கே வந்துட்டு இது எப்படி வெளியே சுற்றுதுன்னு தான் தெரியல. யாராவது பார்த்தாங்களா, இல்லை இது செல்லப்புறணியாக இங்கே அப்படியே வெளியே விட்ருவாங்களா, எங்கேயும் போவாதா, ஒன்றும் புரியல. இங்கே கீழே ஒன்று படுத்துருக்கு, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அப்பா செம்மையாக இருக்குது. அங்கே ஒன்று நிற்கிதா, இது பாருங்கள். அங்கே வந்து கேட்டுக்கு வெளியே அங்கே ஒன்று நிற்கிது, இங்கே ஒன்று நிற்கிது. அடுத்து கிளின்னு நினைக்கிறேன். ஆஹா சூப்பர். கிங்ஃபிஷரா? கிங்ஃபிஷர் மாதிரி தான் இருக்குது. பஞ்சவர்ண கிளி. செம்ம 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 பஞ்சவர்ண கிளி நல்லா இருக்கு. இது ஒரு கலரில் இருக்குது. பஞ்சவர்ண கிளி எல்லாமே கலந்துக்குது அதில். ஆமாம், மல்டி கலர் தான். எல்லோ ரெட்டு இல்லை, சரியா இருக்குதா, ஒயிட் எல்லாம் இருக்குதா அதில். மான் பாருங்களேன். ஒன்றும் பண்ணாது. ஓகே, பறவையே பார்த்துட்டு இருந்தா லேட் ஆகிடும். வான்கோழியா? ரியா. ரியானா என்ன? ரியான்னு இருக்குது. என்ன ரியானா என்ன? வான்கோழி தான் நமக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே. இங்கே இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஃபுல்லாக மான், இந்த கொக்கு, பறவை, பட்டாம்பூச்சி இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இன்னும் உள்ளே போக போக தான் நல்லா பெரிய விலங்காக தான் பார்க்க முடியும். நம்ம இங்கேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டு. சரி, அதனால் இனிமேல் போய் பார்க்கணும். அங்கே இனிமேல் தான் உள்ளே போய் பார்ப்போம். சாப்பாடு போடுறாங்க போல். ஆமாங்க, கொக்குக்கு சாப்பாடு போடுறாங்க, பார்த்துட்டு போவோம். அங்கே சாப்பாடு இங்கே வந்துடுச்சு. இதை பாருங்க, சாப்பாடு வந்துட்டோடனே பறக்குது. இதை பாருங்க, வந்து நிற்கிது முன்னாடி. ஆமாம், சாப்பாடு இப்போ போட மாட்டாங்க போல், மூடி வச்சுட்டாங்க சாப்பாடை. பாருங்க, அங்கே மூடி வச்சுருக்காங்க. அங்கே மூடி வச்சுருக்காங்க பாருங்க. அப்புறமா தான் போடுவாங்க போல். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் போல். இப்போ அது பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, டைம் ஆகிடும். அதனால் அப்படியே போக வேண்டியதுதான். அதாங்க ஈமு வான்கோழியா, ஈமு கோழி. ஈமு பாருங்க எப்படி லைனாக நிற்கிது பாருங்களேன். சாம பா, இதுங்கெல்லாம் அப்படி எகிருச்சுன்னா இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? நான் எகிராதுன்னு நினைக்கிறேன். அதுங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து பழகி இருக்குங்க. அதனால் இங்கேயே ஜாலியாக இருந்திருக்கும் போல். சின்ன வயசுலேருந்தே இங்கேயே வளர்ந்துருக்கோம். அதனால் இங்கேருந்து போக மனசு இருக்காது. சொல்ல முடியல, நான் மட்டும் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கேன். ஈமு கோழி செம செம செம. ஓகே ஓகே, போவோம் போவோம் போவோம். அடுத்தது
நான் ஃபுல்லாக இந்த சைடே கவர் பண்ணிட்டு வரேன். இன்னும் இந்த சைடும் இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குதுன்னா மான் தான் இருக்குது. மான் இப்போதைக்கு நம்ம அங்கே தான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த சைடு தான் நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டே வரோம். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல, போய் கிட்ட போய் பார்ப்போம். ஏங்க பாகுபலி மாடு நிற்கிதுங்க. இதை வருங்க ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? கிட்ட போய் காட்டணும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இருங்க, அதெல்லாம் கிட்ட போய் காட்டுறேன். இந்த மாட்டோட பேர் மறந்து இந்த படம் எப்போ வந்ததோ பாகுபலி மாடு பாகுபலி மாடு, காட்டு மாடை பார்த்தா கூட பாகுபலி மாடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பழக்கமாயிட்டு. ஒரு படம் வந்து எந்த அளவு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு பாருங்கள். வந்துட்டோம் கிட்ட. இது என்ன மாடு? இந்திய காட்டு மாடு தாங்க, காட்டு மாடுங்க அது. அப்பா ஜெய்ஜாண்டிக்காக இருங்க, செம பெருசு. கேமராவில் உங்களுக்கு சின்னதாக தெரியுதும், நேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட்டு இருக்குங்க. அது செம பெருசு. அது கண்ணுக்குட்டியே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கும் பாருங்கள். அது கண்ணுக்குட்டியாக என் இடுப்பு சைஸ் வந்துடும் போல. அப்பா அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலர் கருப்பு கலரில் ஒன்று இருக்குது. அது இன்னும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரில. இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியுதா? புலி. இதான் ராஜா போலையே, தனியாக வழி, தனி வழிங்கிற மாதிரி தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. சரி, ஓகே. எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல். இது சாயங்கால நேரத்தில் ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆச்சு, கரடி இருக்குது. இந்த சைடு வந்து சிறுத்தை இருக்குது போல். சிறுத்தையும் பறவைகளும்